எங்க அம்மாவோட அரகொரு சமையலுக்கு இத்தனை ஃபாலோவர்ஸா? தேங்காய் போலி செஞ்சு சாப்பிடணும். ஆனால் அதை சிம்பிளாக வேறு ஸ்டைலில் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு தான். மைதா மாவில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். மாவை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உருண்டை கட்டாது. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மைதா மாவுக்கு மட்டும் கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்கள் கோதுமை தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல தோசை ஒட்டாமல் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். மைதா மாவை ஜாரில் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு ஒரு பல்ஸ் ஓட்டி எடுத்துட்டேன். தோசை பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் மூடி போட்டு வச்சிடலாம். இன்னொரு பக்கம் தேங்காவுமே துருகி எடுத்துட்டேன். தேங்காயில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சு தோசை கல்லை தூக்கி வச்சாச்சு. கல் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா தோசை எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரியே மைதா மாவில் தோசை ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே சர்க்கரையும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணியிருந்ததை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆயில் நல்லா சைட்லலாம் ஊற்றிட்டு ரெண்டு சைடையும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. பாருங்க கல்லில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக முருகலாக இருக்குது தோசை அப்படின்னு. இதே நம்ம கையில் கரைச்சோன்னா கெட்டி கெட்டியாக இருக்கும். இப்போ அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. இதே மாதிரி ஒரு 4-5 தோசை ஊற்றி எடுத்துட்டேன். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் போலி கிடையாதுங்க, மடக்கு தோசை. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க. பாருங்க பிடிக்கலன்னு மேடம் எப்படி சாப்பிட்றாங்க. டேஸ்டா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.